சென்னை வானகரத்தில் அதிமுக பொதுக்குழு கூட்டம் தொடக்கம். 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளதாக தகவல். அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை ஒட்டி 6000 பேருக்கு அசைவ உணவு தயாரிப்பு. 16 வகையான பதார்த்தங்களுடன் 750 பேருக்கு சைவ உணவு தயாரிக்கும் பணி தீவிரம். மறைந்த மாநில காங்கிரஸ் முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன் உடலுக்கு 2வது நாளாக தலைவர்கள் மரியாதை. சென்னை முகலிவாக்கத்தில் இன்று மாலை இறுதிச் சடங்கு. மறைந்த EVKS இளங்கோவன் உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு. பொது வாழ்வை போற்றும் விதமாக மரியாதை என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. நாளை மறுநாள் நாகை, திருவாரூர், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. தாமிரபரணி ஆற்றில் 80,000 கனஅடியிலிருந்து 20,000 கனஅடியாக குறைந்த நீரின் அளவு. சாலைகளில் தண்ணீர் வடிந்த நிலையில் இயல்பு நிலைக்கு திரும்பும் நெல்லை மாவட்டம். நெல்லையில் சொரிமுத்தையனார் கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதி. அகஸ்திய அருவிக்கு செல்ல விதிக்கப்பட்ட தடை தொடரும் என வனத்துறை தகவல். தூத்துக்குடியில் மழை விட்டாலும் வடியாத தண்ணீர். குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் வீடுகளுக்குள் முடங்கிய மக்கள். கனமழை எச்சரிக்கையால் திருச்செந்தூர் கோயிலுக்கு வர 2வது நாளாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை. உள்ளூர் பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி. கார்த்திகை தீபத்தை ஒட்டி திருவண்ணாமலையில் 3வது நாளாக குவிந்த பக்தர்கள். பௌர்ணமியை ஒட்டி கிரிவலம் மேற்கொண்டு பல்லாயிரக்கணக்கானோர் வழிபாடு. குற்றாலத்தில் 4வது நாளாக தொடரும் வெள்ளப்பெருக்கு. அருவியில் குளிக்க தடை தொடர்வதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். திருவாரூர் மாவட்டத்தில் கனமழையால் 10,500 ஏக்கர் நெல் பயிர்கள் பாதிப்பு. தொடர்ந்து கணக்கெடுப்பு நடைபெறுவதாக வேளாண் துறை அதிகாரிகள் தகவல். கொடைக்கானலின் கீழான வயல் கிராமத்தில் வெள்ளப்பெருக்கால் சாலையில் பிளவு. சுற்றியுள்ள கிராமங்களுக்கு போக்குவரத்து பாதிப்பு. நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்களை விரட்டியடித்த இலங்கை கடற்படை. படகுகளின் வலைகளை வெட்டிவிட்டு தப்பி வந்த மீனவர்கள். நாகையில் நகராட்சி நீர்த்தேக்க தொட்டியில் பயன்படுத்தப்படாமல் இருந்த குளோரின் சிலிண்டரில் கசிவு. சரி செய்ய சென்ற தீயணைப்பு வீரர்கள் 2 மயக்கம். பெங்களூருவில் தற்கொலை செய்து கொண்ட IT ஊழியரின் மனைவி உள்ளிட்ட 3 பேர் கைது. பணம் கேட்டு தற்கொலைக்கு தூண்டிய புகாரில் நடவடிக்கை. மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் வலுவான நிலையில் ஆஸ்திரேலிய அணி. ஆரம்பத்தில் 3 விக்கெட்டுகளை இழந்தாலும் சதம் விளாசினார் டிராவிஸ் ஹெட்.
24 மணி நேரத்தில் நெல்லை மாவட்டம் பாபநாசத்தில் 13 சென்டிமீட்டர் மழை பெய்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லை மாவட்டம் பாபநாசத்தில் 24 மணி நேரத்தில் மழை பதிவு குறித்து வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அந்த வகையில் மணிமுத்தாறில் 10 சென்டிமீட்டர் மழையும், தூத்துக்குடி சேர்வலாறு அணை 4 முக்கு பகுதிகளில் 7 சென்டிமீட்டர் மழையும் பதிவானதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. நெல்லை மாவட்டத்தில் பாபநாசத்தில் மட்டும் 24 மணி நேரத்தில் 13 சென்டிமீட்டர் மழை பெய்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மணிமுத்தாற்றில் 10 சென்டிமீட்டரும், கொடைக்கானலில் 9 சென்டிமீட்டரும், நெல்லை மாவட்டம் ஊத்து, தூத்துக்குடி, காயல்பட்டினத்தில் 9 சென்டிமீட்டர் மழையும், தூத்துக்குடி சேர்வலாறு அணை 4 முக்கு பகுதிகளில் 7 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாகையில் நகராட்சி நீர்த்தேக்க தொட்டியில் பயன்படுத்தப்படாத குளோரின் சிலிண்டரில் கசிவு ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் பாலமுத்துமணி இணைந்திருக்கிறார். பாலமுத்துமணி, இது தொடர்பாக என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? லாவண்யா, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள, அதாவது நாகை நகராட்சி நீர்த்தேக்க தொட்டியில் பயன்படுத்துவதற்காக வைக்கப்பட்டிருக்கும் அந்த குளோரின் சிலிண்டரில் கசிவு ஏற்பட்டுள்ள செய்தியை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதாவது நாகை புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து வழங்கப்படும் குடிநீரில் கலப்பதற்காக, அதாவது குளோரினேஷன் செய்வதற்காக அங்கு 5 சிலிண்டர்கள் வைக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில அங்கு உள்ள அந்த சிலிண்டரில் இருந்து தற்பொழுது கசிவு ஏற்பட்ட நிலையில அங்கு உள்ளவர்களுக்கு உடனடியாக மூச்சுத்திணறல் ஏற்பட்டதனால் அதனை உடனடியாக அப்புறப்படுத்துவதற்காக தகவல் அறிந்து அருகில் உள்ள தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையில் இருந்த வீரர்கள் விரைந்துள்ளார்கள். இருந்த போதிலும் அந்த கசிவு காரணமாக 2 வீரர்கள் மயக்கமடைந்த நிலையில அவர்கள் மீட்கப்பட்டு அருகில் உள்ள நாகை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழல்ல அங்கு இருந்த சிலிண்டர்களை உடனடியாக அகற்ற வேண்டும். அதே போல தற்பொழுது ஆய்வும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதாவது அங்கு நகராட்சி ஆணையர் மற்றும் நகர்மன்ற தலைவர் உள்ளிட்டோர் உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு அந்த பயன்படுத்தப்படாத நிலையில் உள்ள அந்த 4 குளோரின் சிலிண்டர்களின் நிலை குறித்தும் நிபுணர்கள் கொண்டு உடனடியாக ஆய்வு மேற்கொள்வதற்காக தகவல் தெரிவிக்கப்பட்டு தற்பொழுது நிபுணர்கள் வர உள்ளார்கள். இந்த சம்பவம் நாகையில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி பாலமுத்துமணி. அதிமுக செயற்குழு பொதுக்குழு தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழலில் அதிமுகவின் பொதுக்குழுவில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்படவிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. டங்ஸ்டன் சுரங்கத்தை எதிர்ப்பு உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் குறிப்பாக 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்படவிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். சுபாஷ், விரிவாக சொல்லலாம். அதாவது கடந்த ஆகஸ்ட் மாதம் நடந்த 16ஆம் தேதி நடந்த இந்த செயற்குழு கூட்டத்தில் எடுத்த 9 தீர்மானங்கள், அத்துடன் இன்று நிறைவேற்றப்படக்கூடிய 16 தீர்மானங்கள் என மொத்தம் 25 தீர்மானங்களை அதிமுக செயற்குழு பொதுக்குழு நிறைவேற்ற இருக்கிறது. அதை நிறைவேற்றி கொடுங்கள் என்று பேசப்பட்டிருக்கிறது. தற்போது அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று அக்கட்சியின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டமானது இங்கே தொடங்கி இருக்கிறது. இந்த தீர்மானங்கள் என்னென்ன சொல்ல போகிறது என்பதை மிக கவனமாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. அந்த தீர்மானங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் மிக கவனம் பெறக்கூடியது. 16 தீர்மானங்கள் என்னென்ன சொல்ல போகிறது என்பதை பார்க்க வேண்டும். கட்சியின் பொதுச் செயலாளர் அதை நிறைவேற்றி கொடுங்கள் என்று சொன்னவுடன் துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி அதற்கு முன்மொழிந்து இந்த அவை நடவடிக்கைகள் தொடங்கி இருக்கின்றன. அதிமுகவினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டமானது தொடங்கி இருக்கிறது. தீர்மானங்கள் எப்படி இருக்க போகிறது, எதை சார்ந்து இருக்க போகிறது என்பதை பார்க்க வேண்டும். நமக்கு முன்பு சொன்னது 18 தீர்மானங்கள் ஒட்டி இருக்கும் என்று சொன்னார்கள். அதே போல 16 தீர்மானத்திற்குள்ளாகவே அவர்கள் முடித்திருக்கிறார்கள். கடந்த ஆகஸ்ட் மாதம் போட்ட 9 தீர்மானங்களும் சேர்த்து மொத்தம் 25 தீர்மானங்களை நிறைவேற்றி தரும்படி அதிமுக செயற்குழு பொதுக்குழுவுக்கு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. 4900 பேர் பங்கேற்கக்கூடிய இந்த பிரம்மாண்ட செயற்குழு பொதுக்குழு கூட்டம் தற்போது கட்சியின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இந்த கூட்டம் தொடங்கி இருக்கிறது.
அதிமுகவின் பொதுக்குழுவில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்படவிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு நன்றி சுபாஷ் பிரபு.